ரிஷபராசி என்பவர்கள் செய்ய வேண்டியது, யாருக்கும் தேவையில்லாத வாக்கை கொடுத்து பின்னாடி அவஸ்தைப்படக்கூடாது. நீங்கள் வெர்பல் கமிட்மெண்ட், யாருக்காவது வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிக்கணும், இது செய்ய முடியுமா. பல தருணங்களில் நீங்கள் கொடுத்த வாக்கை உங்களாலேயே காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரும். அப்படி வர்றதுனால நீங்கள் ஜாக்கிரதையாக வாக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, அடுத்தது உங்களுடைய 2ஆம் வீடு. எப்பவுமே உங்கள் ராசி லக்னம் காலபுருஷ தத்துவத்தோடு ஒப்பிட்டுக்கணும். அது ரொம்ப முக்கியம். காலபுருஷனுக்கு உங்களுடைய லக்னமோ ராசியோ 2ஆம் இடம். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது வாக்கில், குடும்பங்களில் பேச்சுவார்த்தை நடத்தும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேச்சுவார்த்தை நடத்தணும். இது ரொம்ப முக்கியம். இப்போது முழுசாக போவோம். உங்களுடைய ரிஷபராசிக்கு 12 இடங்கள், 12 வீடுகளுக்கான பலன்களுக்குள்ள நம்ம போவோம். உங்களுடைய 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு அதிபதியாக புதன் வருகிறார். அங்கே மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரங்கள் வருது. வாக்குஸ்தானத்துக்கு வாக்கு நாதனே அதிபதியாக வருவதனால், நான் ஏற்கனவே சொன்னேன், காலபுருஷ தத்துவப்படி நீங்களே வாக்குஸ்தானத்துக்குடைய ராசி. உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு புதனே அதிபதியாக வருவதனால்